ஹலோ ஆல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸில் யூனிட் 1ல் ஒரு முக்கியமான கொஷின் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து கொஷின் பார்த்துடலாம், சரியா? 2 cylinders EF of diameter 60 mm and 30 mm weighing 160 Newton and 40 Newton respectively are placed as shown in figure. Assuming all the contact surfaces to be smooth, find the reactions at A, B and C ன்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு டிராயிங் கொடுத்துட்டாங்க, சரியா? என்ன சொல்கிறாங்க கொஷினில்? 2 cylinders, 2 சிலிண்டர் இருக்கான். ஒன்று வந்து ஈன்னு சிலிண்டர் நேம் வந்து சிலிண்டர் இ, அடுத்து சிலிண்டர் எஃப். அதோடைய டயாமீட்டர் கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி அந்த சிலிண்டர்ஸுடைய வெயிட் நமக்கு கொடுத்துட்டாங்க, ஓகேவா? கொடுத்துட்டு நம்ம கொஷின் என்ன கேட்டிருக்காங்க? ஃபைண்ட் த ரியாக்ஷன் சொல்லிட்டாங்க. ஓகே, ஸோ டிராயிங் கொடுத்துட்டாங்களா? ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம்? கிவன் என்ன கொடுத்துருக்காங்க? சிலிண்டர் இ. ஸோ இயுடைய டேட்டாஸ் என்ன கொடுத்துருக்காங்க? டயாமீட்டர், வெயிட்டு. டயாமீட்டர் இக்கு வந்து டயாமீட்டர் 60, வெயிட் வந்து 160. எஃப்க்கு வந்து டயாமீட்டர் 30, வெயிட் வந்து 40. ஸோ அதை வந்து முதல்ல எழுதிடலாம். எழுதியாச்சு, ஓகே. அடுத்து நம்ம என்ன பண்ணணும்னா ஃப்ரீ பாடி டயக்ராம். ஓகே, ஃப்ரீ பாடி டயக்ராம் இப்படி தான் வரும். ஸோ எப்படி வரையுதுன்னு பார்க்கலாம். ஸோ ரொம்ப சிம்பிள் தான். ஃபஸ்ட் நமக்கு இதான் கொடுத்துருக்க ட்ராயிங்கில் பாருங்கள். இது வந்து ஒரு சிலிண்டர், ஈன்னு ஒரு சிலிண்டர் இருக்குது, எஃப்னு ஒரு சிலிண்டர் இருக்குது. ஸோ எப்பவுமே நம்ம என்ன பார்த்துருப்போம்? ஒரு பாடி இருக்குது, ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குன்னா அதுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு வெயிட் இருக்கும், கரெக்டாக? அந்த வெயிட் வந்து டவுன்வர்ட்ஸ் ஆக்ட் ஆகும், கரெக்டாக? இந்த பாடிக்குன்னு ஒரு செல்ஃப் வெயிட் இருக்கும்ல, அது வந்து டவுன்வர்ட்ஸ் ஆக்ட் ஆகும் டேரெக்டாக. அப்போது ஈன்னு ஒரு சிலிண்டர் இருக்குது, அந்த ஈயுடைய வெயிட்டு இப்படி ஓடுகிறேன், வெயிட்டு டபிள்யூ. இந்த சிலிண்டர் இ, அப்போது வெயிட் ஆஃப் சிலிண்டர் இ, அப்போ டபிள்யூஇ. அடுத்து அதே மாதிரி எஃப்க்கும் டபிள்யூ எஃப், வெயிட் ஆஃப் சிலிண்டர் எஃப், ஓகேவா? இஎஃப் முடிஞ்சு. அடுத்து பாருங்கள், வெயிட் முடிஞ்சா. அடுத்து வேறு என்ன ஃபார்ம் ஆகுது? வேறு நமக்கு ரியாக்ஷன்ஸ் ஃபார்ம் ஆகும். கொஷின் அவங்களே ரியாக்ஷன் வேணும்னு சொல்லிட்டாங்க. அப்போ ரியாக்ஷன் எப்போ ஃபார்ம் ஆகும்? ஒரு பாடியும் ஒரு பிளேன், அந்த பிளேன் வந்து ஹரிசாண்டலாக இருக்கலாம், வெர்டிகலாக இருக்கலாம், இல்லை ஹரிசாண்டலாக இருக்கலாம், இல்லை இன்க்ளைண்டாக இருக்கலாம், இப்படி வேணா இருக்கலாம். ஸோ ஒரு பாடியும் ஒரு பிளேனும் டச் ஆகும்பொழுது அந்த இடத்துல நமக்கு ரியாக்ஷன்ஸ் ஃபார்ம் ஆகும், கரெக்டாக? ஓகே, அப்போ இந்த பாருங்கள், இந்த ஈன்ற சிலிண்டர் பாருங்கள், ஏன்ற பாயிண்ட் டச் ஆகுது. அப்போது இது எப்படி இருக்குது? இந்த பிளேன் வெர்டிகல் பிளேன். ஸோ இதுக்கு வெர்டிகலுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷன், பர்பெண்டிகுலர் டைரெக்ஷனில் தான் நமக்கு ஃபார்ம் ஆகும் ரியாக்ஷன். அப்போது ஆர்ஏ. ஓகே, ஆல்ரெடி அந்த கேபிள் யூஸ் பண்ணி சம் போட்டிருப்பேன். அந்த சம்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சம் தெளிவாக புரியும், சரியா? அடுத்து பாருங்கள், அதே மாதிரி இந்த பீன்ற பாயிண்ட் டச் ஆகிருக்கு. இது எப்படி இன்க்ளைண்டாக இருக்கா? இன்க்ளைண்டுக்கு அப்படியே பர்பெண்டிகுலர் டைரெக்ஷனில் போடுது. அந்த பிளேன் என்ன டைரெக்ஷனில் இருக்கோ அதுக்கு பர்பெண்டிகுலர் டைரெக்ஷனில் நம்ம வந்து போட்டுடணும். ஃபோர்ஸ் வந்து நம்ம இந்த ஏரோ மார்க் வந்து ஆப்போசிட்டில் போடணும், சரியா? இந்த மாதிரி போட்டிங்கன்னா முடிஞ்சாவில் தான். அப்போ ரியாக்ஷன் இது என்ன பாயிண்ட்? பி பாயிண்ட்டாக ஆர்பி. ஓகே, அடுத்து எஃப்பில் பார்க்குறேன். எஃப்பில் பார்க்கும்போது எஃப் வந்து சீன்ற பாயிண்ட் டச் ஆகிருக்கு, ஓகேவா? ஓகே, இப்போது இதுக்கு வந்து இப்படி வெர்டிகலாக இருக்கா? ஸோ அதுக்கு ஆப்போசிட் பெர்பெண்டிகுலர் டைரெக்ஷனில் ஆர், ரியாக்ஷன் அட் சி. ஸோ என்னென்ன வரைஞ்சிருக்கோம்? ஒரு 2 வெயிட்டு, 3 ரியாக்ஷன். ஓகே, முடிஞ்சு. அடுத்து வேறு என்ன இருக்குது? நம்ம இந்த கேபிள் சம்லாம் போட்டிருக்கும்போது டென்ஷன்லாம் போட்டிருப்போம், அதுக்கப்புறம் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ்லாம் போட்டிருப்போம். ஸோ அதெல்லாம் வந்து மூமெண்ட்டு. இப்போ டென்ஷனாக எப்போ ஃபார்ம் ஆகும்? ஒரு ஸ்ட்ரிங்கு கட்டி நம்ம புல் பண்ணுறோம் அப்போனா நமக்கு டென்ஷன் ஃபார்ம் ஆகும். ஸோ அதெல்லாம் இந்த கண்டிஷனாக இல்லை, அதனால் டென்ஷன்லாம் தேவையில்லை, எல்லாம் விட்டுடலாம். ஸோ பாருங்கள், ஈன்னு ஒரு சிலிண்டர் இருக்குது, எஃப்னு ஒரு சிலிண்டர் இருக்குது, ரெண்டும் ஒன்று டச் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த ஈலேருந்து ஒரு ஃபோர்ஸ் வந்து எஃப்ல ஆக்ட் ஆகும், அதே மாதிரி எஃப்லேருந்து ஒரு ஃபோர்ஸ் வந்து ஈல ஆக்ட் ஆகும், கரெக்டாக? அப்போ ஈலேருந்து ஒரு ஃபோர்ஸ் வந்து எஃப்க்கு போகுது, ஈலேருந்து ஒரு ஃபோர்ஸ் இப்படி போய் எஃப்க்கு போகுது, ஓகேவா? அப்போ என்னது? எஃப் ஈலேருந்து எஃப்க்கு போதில் அப்போ ஃபோர்ஸ் இஎஃப், ஓகேவா? இது ஒன்று. அடுத்து எஃப்லேருந்து ஒரு ஃபோர்ஸ் வந்து ஈக்கு வரும், ஓகேவா? இது அதே லைனில் போட்டுருக்கு. எஃப்லேருந்து ஒரு ஃபோர்ஸ் ஈக்கு வரும். இப்போ இது எஃப்லேருந்து ஈக்கு வருது, அப்போ எஃப்இ, எஃப் ஆஃப் எஃப்இ. அவ்வளோதான், உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் இது. ஸோ வெயிட்டு, இந்த பாடியுடைய செல்ஃப் வெயிட் 2 போட்டுடணும். எங்கெங்கெல்லாம் நம்ம பிளேனும் ஹரிசாண்டல், அந்த பிளேன் வந்து வெர்டிகலாகவும் இருக்கலாம், ஹரிசாண்டலாகவும் இருக்கலாம், இன்க்ளைண்டாகவும் இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம். இதில் வந்து நமக்கு வெர்டிகலில் 2 வெர்டிகல் பிளேன் இருக்குது, ஒரு இன்க்ளைண்ட் பிளேன் இருக்குது. ஸோ அது டச் ஆகும்பொழுது அதுக்கு ஆப்போசிட் பர்பெண்டிகுலர் டைரெக்ஷன் நமக்கு ரியாக்ஷன்ஸ் ஃபார்ம் ஆகும். ஸோ 3 ரியாக்ஷன் போட்டாச்சு. அடுத்து 2 ஆப்ஜெக்ட் டச் ஆகும்பொழுது இந்த ஆப்ஜெக்ட்லேருந்து அது பக்கத்தில் இருக்க ஆப்ஜெக்ட்டுக்கு ஒரு ஃபோர்ஸ் போகும், அதே மாதிரி இந்த ஆப்ஜெக்ட்லேருந்து இந்த ஆப்ஜெக்ட் ஒரு ஃபோர்ஸ் வரும். இது நம்ம அதான் இங்கே வரைஞ்சிருக்கேன், தெளிவாக ட்ராயிங்கில் பார்த்துக்கலாம். இதை பாருங்க. ஸோ ஈன்ற ஃபோர்ஸ் இருக்கா? அதுக்கு என்னது? வெயிட் ஆஃப் இ. அடுத்தது இங்கே ஒரு ரியாக்ஷன், இங்கே ஒரு ரியாக்ஷன், 2 ரியாக்ஷன். அடுத்து வெயிட் ஆஃப் எஃப், இந்த இடத்துல ஒரு ரியாக்ஷன் ஃபார்ம் ஆயிடுச்சு. அடுத்து என்ன சொன்னேன்? ஈன்ற சிலிண்டருடைய ஃபோர்ஸ் எஃப்ல ஆக்ட் ஆகும். அப்போ இது இங்கேருந்து இப்படி போகுது, ஈலேருந்து எஃப்க்கு போதா? அப்போ ஃபோர்ஸ் ஆஃப் இஎஃப்னு போட்டுக்கோங்க.
எஃப்லேருந்து ஒரு ஃபோர்ஸ் வந்து ஈக்கு ஆக்ட் ஆகும். அப்போது எஃப் ஆஃப் எஃப்இ. ஓகேவா, இது அப்படியே வரைஞ்சிருக்கு. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, அடுத்து என்ன பண்ணுவோம்னா நமக்கு ஒரு 2 சிலிண்டர் இருக்குது, ஈன்னு ஒன்று இருக்குது, எஃப்னு ஒன்று இருக்குது. ஸோ ரெண்டு தனித்தனியாக ஃப்ரீ பாடி டயக்ராம் வரைஞ்சி அதுக்கான ஈக்குவேஷன்ஸை போட்டால் முடிஞ்சு போச்சு. ஸோ ரொம்ப சிம்பிள் தான். சரியா, ஃபஸ்ட்டு ஃப்ரீ பாடி டயக்ராம் ஃபார் சிலிண்டர் இ. இப்போ வந்து இந்த ஈன்ற சிலிண்டர் இருக்கு இல்லையா, இதில் ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸை மட்டும் நம்ம தனியாக ட்ரா பண்ணிட்டோம். அதான் வந்து ட்ரா பண்ணிக்கணும். சரி, அதான் வந்து ஃப்ரீ பாடி டயக்ராம் ஃபார் சிலிண்டர் இ. ஸோ பாருங்கள், ஈன்ற சிலிண்டர் இருக்குது. அந்த ஈன்ற சிலிண்டர் என்னென்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, ஒரு ரியாக்ஷன் ஃபார்ம் ஆகுது. அப்போ ஆர்ஏ இது 1, இதுக்கு ஒரு வெயிட் இருக்கா, அப்போது டபிள்யூஇ 2, அப்புறம் இந்த ஈன்ற பாயிண்ட்டில் ஆர்பின்னு ஒரு ரியாக்ஷன் ஃபார்ம் ஆகிருக்கு. இது அதாவது எல்லாமே இந்த இ பாயிண்ட்டில் ஆக்ட் ஆகணும், இ பாயிண்ட்டை நோக்கி போகணும். ஓகேவா, அப்போது ஆர்பி ஒன்று வந்துருச்சு. அடுத்தது இந்த எஃப்லேருந்து நமக்கு ஒரு ஃபோர்ஸ் ஈயில் ஆக்ட் ஆகும். கரெக்டாக, அப்போ எஃப்லேருந்து ஈக்கு வரணும். அப்போ பாருங்கள், எஃப் ஆஃப் எஃப் இதான் டவுன் நோட்ஸில் வருது. அப்போது 1 2 3 4 ஃபோர்ஸ். இந்த டபிள்யூஎஃப்லாம் வந்து எஃப்ன்ற சிலிண்டர் நம்ம பார்ப்போம் இல்லையா, அப்போ நம்ம போட்டுக்கணும். இப்போ நம்ம இ மட்டும் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம், சிலிண்டர் இ மட்டும் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் ஆக்ட் ஆகிற அந்த இ பாயிண்ட்டில் ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸை மட்டும் எடுத்துக்கிட்டால் போதும். சரியா, அப்போ இந்த 4 ஃபோர்ஸ் 1 2 3 4 அதான் இங்கே வரைஞ்சிருக்கேன். அப்போ பாருங்கள், இதை நான் ஸ்கிப் பண்ணி இதை விட்டுட்டேன், இந்த ட்ராயிங் வரையல் அதை இங்கே விட்டுட்டேன். சரியா, இ மட்டும் வரைஞ்சிருக்கேன். வரைஞ்சிட்டு அப்போது இ பாயிண்டில் ஆர்ஏ, வெயிட் ஆஃப் இ, ஆர்பி, அப்புறம் எஃப் ஆஃப் எஃப்இ, அதாவது எஃப்லேருந்து ஈக்கு வர ஃபோர்ஸு, ஃபோர்ஸ் ஆஃப் எஃப்இ. ஓகேவா, இதை வரைஞ்சாச்சு. அப்போ இதுதான் சென்டர் பாயிண்ட்டா. அப்போ இது இப்படி போட்டுடலாமா, இது வந்து என்னது, இது எக்ஸ் ஆக்சிஸு, இது வந்து ஒய் ஆக்சிஸ். நம்ம வழக்கமாக போடுவோம் இல்லையா, அந்த ஈக்குவல் கண்டிஷன்ஸ் வச்சு போடுவோம், அந்த மாதிரி போட்டுக்க வேண்டியது தான். ஸோ அதான் இங்கே போட்டிருக்கு. ஸோ ஆர்ஏ வந்து நமக்கு எக்ஸ் ஆக்சிஸ்லேயே ஆக்ட் ஆகுது. ஸோ டபிள்யூஇ வெர்டிக்கல் ஆக்ட் ஆகும். ஸோ டபிள்யூஇ நம்ம கொஷினில் கொடுத்துட்டாங்க, என்னது, வெயிட் ஆஃப் சிலிண்டர் 160 நியூட்டன். ஓகே, அதுக்கு இப்படி எழுதிருங்க, அவ்வளோதான், 160 நியூட்டன். அடுத்து ஆர்பி வந்து டுவர்ட்ஸ் இன்னும் ஆர்பி போட்டுக்கோங்க. அடுத்து எஃப்இ, ஃபோர்ஸ் ஆஃப் எஃப்இ, இதை போட்டுக்கோங்க. அடுத்து நமக்கு தேவை இந்த ஆங்கிளாக நமக்கு தேவை. இப்போ ஃபைன் பண்ண போகிறோம். ஆங்கிள் ஃபைன் பண்ணுறோம், நம்ம யூஸ்வலாக போடுவோம் இல்லையா, அந்த ஈக்குவேஷன் ஈக்குவல் அதை வச்சு போட்டுடலாம். ஸோ ரொம்ப சிம்பிள் தான். ஓகேவா, இப்போ ஆங்கிள் எப்படி ஃபைன் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம கொஷினில் வந்து நமக்கு ஆங்கிள் கொடுத்துட்டாங்க. அது பாருங்கள், இது எவ்வளோ, இது 45 டிகிரி நம்ம கொஷினில் கொடுத்துட்டாங்க. ஓகேவா, இப்போ நமக்கு தெரியும், என்ன தெரியும், இந்த ஆங்கிள் நமக்கு 45 டிகிரி நமக்கு தெரிஞ்சு போச்சு. அதான் நான் எழுதியிருக்கேன். சரியா, இப்போ பாருங்கள், இதான் நமக்கு இந்த மாதிரி ஒரு லைன் இருக்கா, இதை நான் என்ன பண்ணுறேன், இப்படி இதை ஒரு ட்ரையாங்கிளாக நான் ஃபார்ம் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு. ஓகே, இது ஒரு ட்ரையாங்கிளாக நான் ஃபார்ம் பண்ணுறேன். புரியுதா, இப்போது இந்த லைன்லேயே நான் என்ன பண்ணுறேன், ஒரு ட்ரையாங்கிளாக ஃபார்ம் பண்ணிட்டேன். இப்போ இது நமக்கு 45 டிகிரி, இது 45 டிகிரி. நான் இது என்ன பண்ணுறேன், 90 டிகிரின்னு எடுத்துக்கிறேன். இதை நான் 90 டிகிரின்னு எடுத்துக்கிட்டேன் இது. ஓகேவா, அப்போ இது 45 டிகிரி, இது 90 டிகிரி. அப்போ இது என்னவாக இருக்கும், இது நமக்கு கண்டிப்பாக 45 டிகிரி தான். ஓகேவா, இது 90, இந்த பக்கம் 45 போச்சுன்னா இந்த பக்கம் 45 தானே இருக்கும். இது நமக்கு 45 டிகிரி. ஓகேவா, இதை நான் கண்டுபிடிச்சிட்டேன். அடுத்து என்ன பண்ணுறேன், அப்படியே இதை நான் ட்ரையாங்கிள் இப்போ ஃபார்ம் பண்ணுறேன். இந்த பாயிண்ட் என்ன பண்ணுறேன், இப்போ நான் இதை ட்ரையாங்கிள் ஆக்கிட்டேன், ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஓகேவா, இப்போ இது என்ன, இதான் நம்ம 90 டிகிரி. இப்போ இது நம்ம 90 டிகிரி. இப்போ இதான் எனக்கு 90 டிகிரி. இது 90, இது 45, இது என்ன இருக்கும், இதுவும் 45, இது 45 தான் இருக்கும். கரெக்டாக, ஃபஸ்ட்டு இதை ஒரு ட்ரையாங்கிளாக வச்சுட்டு இந்த ஆங்கிள் நான் தெரியும் எனக்கு, இது 90 வச்சுட்டு இங்கே 45 ஆக்கிட்டேன். அடுத்து இதை ஒரு ட்ரையாங்கிளாக நான் ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இது 45 நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம். இப்போது அப்போ இது 90 அப்படின்னா இது நமக்கு 45 தான் இருக்குது. கரெக்டாக, நமக்கு என்ன தேவை, எக்ஸ்லேருந்து வர ஆங்கிள் தான் நமக்கு தேவை. கரெக்டாக, அப்போது மொத்தமாக நமக்கு 90 டிகிரி இருக்கும். அதெல்லாம் நமக்கு தெரியும், இது 90 டிகிரி இருக்கும். அப்போ இது 45னா இது எவ்வளோ, இது நமக்கு 45 தானே, அதாங்க 45 போட்டேன். புரியுதில்ல உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ரொம்ப சிம்பிள் தான். எந்த சம் கொடுத்தா நம்ம இந்த மாதிரி போட்டால் நமக்கு ஆன்சர் ஈஸியாக கிடச்சிடும். அவங்க ஒரு ஆங்கிள் கொடுத்துருப்பாங்க, 45 டிகிரி கொடுத்துட்டாங்களா, அந்த ஆங்கிளுக்கு முதல்ல நம்ம வந்து அப்படியே அந்த லைன்லேயே மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு லைன், ஒரு ட்ரையாங்கிள் முதல்ல வரைஞ்சிக்கோங்க. இது 45, இது 90, அப்போ இது நமக்கு 45. ஓகே, இது தெரிஞ்சு போச்சு. அப்போ இது நான் ட்ரையாங்கிளாக ஃபார்ம் பண்ணிட்டேன். இது 45னா இது 90 டிகிரி தான் எப்பவுமே. ஓகே, இது 90 டிகிரி. இது 45னா இதுவும் நமக்கு 45. அப்போ இது மொத்தமாக நமக்கு 90 டிகிரி. கரெக்டாக, அப்போ 45, அப்போ 90ல் 45 போச்சுன்னா இது நமக்கு 45 டிகிரி. அதான் இங்கே 45 டிகிரின்னு போட்டேன். ஓகேவா, இந்த ஆங்கிள் நம்ம கண்டுபிடிச்சிட்டோமா, அவ்வளோதான். அடுத்து பாருங்கள், இது 45யா, நமக்கு எந்த ஆங்கிள் தேவை, இந்த ஆங்கிள் நமக்கு இப்போ தேவை. இது 45 நான் கண்டுபிடிச்சிட்டேன், எனக்கு இந்த ஆங்கிள் தேவை. இதை அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன், எக்ஸ்டெண்ட் பண்ணி இப்படி போடுறேன். இது 45 டிகிரி, அப்போ இதுவும் 45 டிகிரி. அப்போது இது 45 டிகிரினா நமக்கு இதுவும் நமக்கு 45 டிகிரி தான் வரும். கரெக்டாக, அப்போ டேரெக்டாக 45 டிகிரி போட்டுக்கிட்டு தான். ஸோ இந்த ஆங்கிள் புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேவா, சரி. ஸோ போட்டாச்சா, அவ்வளோதான், முடிஞ்சிச்சு.
அடுத்து பாருங்கள் அதே தான் கொடுத்துருக்க ட்ராயிங்க்கு நான் என்ன பண்ணியிருக்கேன், அந்த இன்க்ளைண்டாக இருக்க ஃபோர்ஸ் எல்லாம் நம்ம ரிசால்வ் பண்ணுவோம் இல்லையா, அதை ரிசால்வ் பண்ணி வரைஞ்சிருக்கேன். அதேமாதிரி போட்டேன், ஆரியா வரைஞ்சிருக்கேன், வெயிட் வந்து 160 நியூட்டன். இது எப்படி இருக்கும், நம்ம உள்ளே போதா, அப்போது நம்ம இப்படி தான் ரிசால்வ் பண்ணுவோம். ஸோ அவுட்வர்ட்ஸ் ஆக்ட் ஆச்சுன்னா வெளியே இப்படி ஆரோ மார்க் போடுவோம். இது வந்து உள்ளே போதில் இப்போ வந்து இன்வெர்ட்ஸ் ஆரோ மார்க் போடுறோம், அவ்வளோதான். உள்ளே போகுது ஆரோ மார்க், அதான் இங்கே வரைஞ்சிருக்கேன். ஓகேவா? இது என்னது ஆர்பி ஹரிசாண்டல் என்னது காசு, ஆங்கிள் வந்து 45, ஆர்பி காஸ் 45, இது வந்து ஆர்பி சைன் 45. அடுத்து அதுவும் இந்த மாதிரி இப்படி போட்டுக்கோங்க. இது இப்படி ஒரு ஃபோர்ஸு, இப்படி ஒரு ஃபோர்ஸு, இப்படி ரிசால்வ் பண்ணுறேன். ஏன் இந்த மாதிரி உள்ளே போட்டிருக்குன்னா ஃபோர்ஸ் வந்து உள்ளே இன்வெர்ட்ஸ் ஆக்ட் ஆகுது, கரெக்டாக? அதனால் உள்ளே போட்டிருக்கோம். ஓகே, இது என்னது எஃப்எஃப்இயா? அப்போ எஃப்எஃப்இ காஸ் 45 ஹரிசாண்டலுக்கு, வர்டிக்கலுக்கு எஃப்எஃப்இ சைன் 45. அவ்வளோதான். ஸோ அடுத்தது வந்து அப்ளையிங் ஈக்குவேஷன் ஆஃப் ஈக்விலிபிரியம் அட் இ. ஓகேவா? ஸோ நம்ம ஈன்ற சிலிண்டர் நம்ம சால்வ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அதை போட்டுக்கோங்க. ஓகே, அப்போ ஈக்குவேஷன் ஈக்விலிபிரியம் என்னது, சம்மேஷன் h = 0, சம்மேஷன் v = 0. இதான் ஈக்குவேஷன் ஈக்விலிபிரியம். ஸோ சம்மேஷன் h = 0, இதெல்லாம் ஹரிசாண்டல் ஃபோர்ஸஸ் ஆர்ஏ, இது ரைட்டில் போது ப்ளஸ் ஆர்ஏ, இது ரெண்டுமே நமக்கு வந்து டுவர்ட்ஸ் நமக்கு லெஃப்ட்டில் ஆக்ட் ஆகுது. அப்போ மைனஸ் ஆர்பி காஸ் 45 மைனஸ் எஃப்எஃப்இ காஸ் 45. அடுத்து வேறு என்னது ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் இருக்கா, 1, இது 1, 2, 3, அவ்வளோதான். ஸோ ஈக்குவல் டு 0ன்னு போட்டுக்கோங்க. ஓகேவா? ஸோ நமக்கு வேறு ஏதாவது டேட்டாஸ் தெரியுமா? காஸ் 45 நம்ம சால்வ் பண்ணால் 0.707 கிடைக்குது. அப்போ ஆர்ஏ மைனஸ் 0.707 ஆர்பி மைனஸ் 0.707 எஃப்எஃப்இ ஈக்குவல் டு 0. ஸோ நமக்கு இந்த ஆர்ஏ இதெல்லாம் நமக்கு எதுவுமே தெரியாது, இதெல்லாம் இனிமேல் தான் ஃபைன் பண்ணணும். ஓகேவா? இது வந்து ஈக்குவேஷன் 1. ஓகே, அடுத்தது சம்மேஷன் ஆஃப் v = 0. ஹெச் போட்டோம். அடுத்து வெர்டிக்கல் ஃபோர்ஸ் என்ன இருக்குது, 160. இது டவுன்வர்ட்ஸ் மைனஸ் 160. அதுக்கப்புறமேட்டு இது வந்து அப்வர்ட்ஸ் போகுது. அப்போது மைனஸ் 160, இது டவுன்வர்ட்ஸ் வருது. மைனஸ் எஃப்எஃப்இ சைன் 45 ப்ளஸ் ஆர்பி சைன் 45. ஓகேவா? மைனஸ் 160. ஓகேவா? அடுத்து இது ஒரு டவுன்வர்ட்ஸு, இது அப்வர்ட்ஸ் தான் பாசிட்டிவ், இது மட்டும் தான் ப்ளஸ், ரெண்டுமே மைனஸ் தான். ஸோ மைனஸ் எஃப்எஃப்இ சைன் 45 ப்ளஸ் ஆர்பி சைன் 45 = 0. ஸோ 160 சைன் 45க்கு 0.707 வருது, அதை போட்டிருக்கேன். எஃப்எஃப்இ ப்ளஸ் 0.707 ஆர்பி = 0. ஸோ 0.707 ஃபஸ்ட்டு நான் ஆர்பி எழுதிக்கிறேன், பாசிட்டிவ் மூலம் எழுதிக்கிறேன். ஓகேவா? 0.707 ஆர்பி மைனஸ் 0.707 எஃப்எஃப்இ. இந்த மைனஸ் 160 அந்த பக்கம் கொண்டு போனால் ப்ளஸ் 160 ஆயிடுமா, அப்படி போட்டேன். அவ்வளோ. இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 2. இதை ரெண்டையும் வச்சுக்கோங்க. இதுக்கு மேலே நம்ம சால்வ் பண்ண முடியாது, எப்படியே வச்சுக்கிட்டு அடுத்து நம்ம என்ன பண்ணோம், ஃப்ரீ பாடி டயக்ராம் அப்போ சிலிண்டர் எஃப்க்கு போயிடணும், அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து கொடுத்துருக்க ட்ராயிங்க்கு ஃப்ரீ பாடி டயக்ராம் வரைஞ்சிட்டு தனித்தனியாக சால்வ் பண்ண ஆன்சர் கிடைச்சோம். ரொம்ப சிம்பிள் தான், உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ எஃப்க்கு வந்துட்டோம். எஃப்பில் பாரு என்னென்ன இருக்குது, அப்போ வெயிட் ஆஃப் எஃப் டபிள்யூஎஃப் 1. அடுத்து இந்த எஃப் நோக்கி ரியாக்ஷன் சி ஃபார்ம் ஆகிருக்கு. அடுத்தது இலேருந்து எஃப்க்கு ஒரு ஃபோர்ஸ் வருமா, ஆர்இஎஃப். இது 3 ஃபோர்ஸ் தான், அதை மட்டும் இங்கே வரைஞ்சிக்கணும் தனியாக எடுத்து. ஓகேவா? வெயிட்டு, ரியாக்ஷன், ஃபோர்ஸ் ஆஃப் இஎஃப். ஓகேவா? இந்த ட்ராயிங் நீங்கள் வரையல, அதை விட்டுற வேண்டியதான். அப்படியே இதான் இப்போ சென்டர் பாயிண்ட்டு. இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ், இது வந்து நமக்கு ஒய் ஆக்சிஸ். ஓகே, எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ். அதே மாதிரி பாருங்கள், ஹரிசாண்டலில் ஆர்சி வருது, வர்டிக்கலாக வந்து டபிள்யூஎஃப் வந்து 40 நியூட்டன். அது கொஷின்லேயே நமக்கு டேட்டா கொடுத்துருப்பாங்க, அதுதான் நான் எழுதியிருக்கேன். சரியா? எஃப்க்கு வந்து 40 நியூட்டன், அதுதான் நான் எழுதியிருக்கேன். 40 நியூட்டன் போட்டுக்கோங்க. இது எஃப்இஎஃப், அது இப்படி தானே போகுது, இதை சொல்கிறது. இதுதான் எக்ஸ் ஆக்சிஸ், இதுதான் ஒய் ஆக்சிஸ், நம்ம பிரிச்சுருக்கோம். அப்போ இப்படி தான் வரும் அது. ஓகேவா? அதான் இங்கே வரைச்சிருக்கேன். ஸோ நமக்கு இதில் ஆங்கிள் தேவை, 45 டிகிரி தேவை. ஸோ ஆங்கிள் கண்டுபிடிக்க வழக்கம் போல் ஈஸி தான். இது நமக்கு என்னது, இது நமக்கு என்னது 45 டிகிரி நமக்கு தெரியும். ஒரு நிமிஷம் அதை கிளியர் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ நமக்கு என்ன தெரியும் போல் இது வரைஞ்சிருக்கேன். இது நமக்கு 45 நமக்கு தெரியும். நமக்கு எந்த ஆங்கிள் தேவை, நமக்கு இந்த ஆங்கிள் தான் இப்போ தேவை. அப்போ என்ன பண்ணுறேன், இது 45 தெரியுமா, இதை நான் ஒரு ட்ரையாங்கிளாக இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். இதை இப்போ ட்ரையாங்கிள் ஆக்கிட்டேன். ஓகேவா? இப்போ இது 45னா இது என்னது 45, கரெக்டாக? இது 45 ஆல்ரெடி இருக்குது. அப்போ இதே லைனில் நமக்கு இங்கே 45 தான் ஆக்ட் ஆக போகுது. அப்போ இது 45 டிகிரி, இது எவ்வளோ, இது 90 டிகிரி. அப்போ இது 90, இது 45னா இது எவ்வளோ, 45 தானே. சப்போஸ் இங்கே 30 டிகிரினா இங்கே 90, இங்கே 30 டிகிரினா இங்கே 60 டிகிரி வரும். 60 + 30 இங்கே 90 வரணும். அப்போ இது 45னா இங்கே 45, 45 + 40 90 டிகிரி, கரெக்டாக? அப்போ இது 45னா இது எவ்வளோ இருக்கும், மொத்தமாக 90 நமக்கு தெரியும் மொத்தமாக.
அப்போ 90 - 45 இதுவும் 45 தானே, அதான் இங்கே போட்டிருக்கேன். புரியுதா? ஓகே. ஸோ ஆங்கிள் 45 டிகிரி போட்டுக்கோங்க. அதே மாதிரி யூஸ்வலாக நம்ம என்ன பண்ணுவோம், ரிசால்வ் பண்ணுவோமா, இது எப்படி இருக்கும், இப்படி ஒரு லைன் இப்படி பண்ணி போடுவோம், இப்படி ஒன்று போடுவோம். ஏன்னா இது வந்து ஃபோர்ஸ் வந்து நமக்கு வந்து உள்ள இன்வெர்ஸாக போகுது. அப்போது டுவர்ட்ஸ் பாயிண்ட் போதில் அந்த இந்த மாதிரி போட்டுருங்க, அவ்வளோதான். ஸோ அதே மாதிரி போடுவோம், ஆர்சி போட்டுக்கோங்க, வெயிட் போட்டுக்கோங்க. இது வந்து ஹரிசாண்டலுக்கு என்னது, காசு எஃப்இஎஃப் காஸ் 45 எஃப்இஎஃப் சைன் 45, அவ்வளோதான். அப்போது அப்படி ஈக்குவேஷன் அட் எஃப், ஓகேவா, அது போட்டுக்கோங்க. அதுதான் சம்மேஷன் ஹெச். ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் என்னெல்லாம் இருக்குது, ஆர்சி மைனஸ் ஆர்சி ப்ளஸ் எஃப்இஎஃப் காஸ் 45, அவ்வளோதான். எஃப்இஎஃப் காஸ் 45 மைனஸ் ஆர்சி ஈக்குவல் டு 0. ஸோ காஸ் 45 என்னது நமக்கு தெரியும், 0.707 எஃப்இஎஃப் மைனஸ் ஆர்சி. அப்போ நமக்கு ஆர்சி இந்த பக்கம் கொண்டு போயிட்டா மைனஸ் ஆர்சி ப்ளஸ் ஆர்சி ஆகிடுமா. அப்போ ஆர்சி இஸ் ஈக்குவல் டு 0.707 எஃப்இஎஃப். இது ஈக்குவேஷன் 3 வச்சுக்கோங்க. அடுத்து சம்மேஷன் வெர்டிகல் ஃபோர்ஸஸ். வெர்டிகல் ஃபோர்ஸ் என்னெல்லாம் இருக்குது, 40, இது மட்டும்தான் இருக்குது, ரெண்டு இது மைனஸ் 40, இது அப்போஸ் பார்த்தா ப்ளஸ் எஃப்இஎஃப், அவ்வளோதான். -40 ப்ளஸ் எஃப்இஎஃப் சைன் 45 = 0. அப்போ இது என்னது 0.707. அப்போ இந்த பக்கம் போச்சுன்னா ப்ளஸ் 40 ஆயிரும். 0.7 டிவிஷன் போடலாமா, டினாமினேட்டரில் போடலாம். எஃப்இஎஃப் இஸ் ஈக்குவல் டு 40/0.707. இதை சால்வ் பண்ணால் நமக்கு என்ன கிடச்சிருக்கு, எஃப்இஎஃப் இஸ் ஈக்குவல் டு 56.577 நியூட்டன் நமக்கு கிடச்சிருக்கு. ஓகேவா. இப்போ எஃப்இஎஃப் நமக்கு தெரிஞ்சு போச்சு. இப்போ எஃப்இஎஃப் நமக்கு தெரியுமா, அதை எடுத்து நம்ம என்ன பண்ணலாம், ஈக்குவேஷன் 3ல் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாம். சப்ஸ்டியூட் பண்ணி ஆர்சி கிடச்சிருமா, அதான் இங்கே போட்டிருக்கேன். சப்ஸ்டியூட் எஃப்இஎஃப் வேல்யூ இன் ஈக்குவேஷன் 3. ஸோ ஆர்சி இஸ் ஈக்குவல் 0.707, இந்த வேல்யூ தூக்கி இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறேன். சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா மல்டிப்ளை பண்ணோன்னா ஆர்சி இஸ் ஈக்குவல் 40 நியூட்டன் கிடச்சிச்சு. ஸோ நமக்கு இந்த மாதிரி கிடைச்ச வேல்யூஸை ஒவ்வொன்றா சப்ஸ்டியூட் பண்ணுறே தான். இப்போ வந்து இந்த ஈக்குவேஷன் 2ல் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஈக்குவேஷன் 2 என்னது, இதான் ஈக்குவேஷன் 2. ஸோ நமக்கு எஃப்இஎஃப்பும் ஒன்று தான், இங்கே நீ கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. எஃப்இன்றது எஃப்எஃப்இ இஸ் ஈக்குவல் டு எஃப்இஎஃப், ரெண்டுமே ஒரு சேம் வேல்யூ தான். இஎஃப் எஃப்இ ரெண்டுமே சேம் வேல்யூ தான், சரியா, ரெண்டுமே ஈக்குவல் தான். அதாவது நம்ம ஏன் அந்த மாதிரி போட்டிருக்கோம் அப்படின்னா, அதாவது எஃப்லேருந்து வர ஃபோர்ஸ் ஈக்கு ஆக்ட் ஆகுதா, அப்போ வந்து எஃப்லேருந்து தானே வருது, அப்போது எஃப் ஆஃப் எஃப்இன்னு போட்டிருக்கேன். இலேருந்து போகும்போது எஃப் ஆஃப் இஎஃப்னு போட்டிருக்கேன். ஸோ நமக்கு ரெண்டு வேல்யூ நம்ம ரெண்டுமே சேம் தான், ஓகேவா. ஸோ வேல்யூ வெவ்வேறு வேல்யூ கிடையாது, ஒரே வேல்யூ தான். அப்போது எஃப்இஎஃப்பும் ஒன்று தான், எஃப்எஃப்இயும் ஒன்று தான், ஓகே. அப்போ சப்ஸ்டியூட், ஒரே நிமிஷம். ஈக்குவேஷன் 2ல் நமக்கு என்னெல்லாம் இருக்குது, ஆர்பி நமக்கு தெரியாது, அதை நம்ம வச்சுக்க போகிறோம். இப்போ எஃப்இஎஃப் சப்ஸ்டியூட் பண்ணலாமா, சப்ஸ்டியூட் பண்ணோன்னா என்ன கிடைக்கும், நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். அதான் இங்கே போட்டிருக்கேன். 0.707 ஆர்பி மைனஸ் 0.707 இன்ட்டு எஃப்இஎஃபோட வேல்யூ வந்து என்னது 56.577. அதை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், ஈக்குவல் டு 160. ஸோ இதை நம்ம மல்டிப்ளை பண்ணோன்னா என்ன கிடைக்குது, 14 கிடைக்குது. அதுக்கடுத்து இந்த பக்கம் கொண்டு போய்ட்டு நம்ம ப்ளஸ் 40 ஆகுது. ஸோ இதே சால்வ் பண்ணுறது தான். 0.707 ஆர்பி இஸ் ஈக்குவல் டு 160 + 40. அப்போ 0.707 ஆர்பி இஸ் ஈக்குவல் டு 200, ஆர்பி இஸ் ஈக்குவல் 200/0.707. இதே நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா ஆர்பி இஸ் ஈக்குவல் டு 282.88 நியூட்டன். ஸோ நமக்கு ஆர்பி தெரிஞ்சு போச்சு, ஆர்ஏ தெரிஞ்சு போச்சு. ஸோ நம்ம கடைசி டேட்டாஸை என்ன பண்ணோம், சப்ஸ்டியூட் ஆர்பி அண்ட் எஃப்இஎஃப் இன் ஈக்குவேஷன் 1. ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன், அவ்வளோதான் விஷயம். ஈக்குவேஷன் 1 கண்டுபிடிச்சிருக்கோம்ல, இருக்குது ஆர்ஏ, நமக்கு தேவை ஆர்ஏ தான் தேவை. ஸோ ஆர்பி நமக்கு தெரியும், இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாம். எஃப்எஃப்யும் நமக்கு தெரியும், இது இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாம். இதை சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம சால்வ் பண்ணால் நமக்கு ஆர்ஏ கிடச்சிடும்ல, அதுதான் ஆர்ஏ மைனஸ். ஸோ அந்த ரெஸ்பெக்டிவ் வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன், ஓகேவா, பார்த்துக்கோங்க. சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா ஃபைனலாக வந்து ஆர்ஏ இஸ் ஈக்குவல் 240 கிடச்சிச்சு. ஸோ நம்ம டார்கெட் வந்து டு ஃபைண்ட் ரியாக்ஷன் மட்டும்தான், ஆர்ஏ ஆர்பி ஆர்சி மட்டும்தான். ஸோ அதை மட்டும் கண்டுபிடிச்சா போதும். ரிசல்ட் பாருங்கள், ரியாக்ஷன் ஏ ஆர்ஏ வந்து 240 நியூட்டன், ஆர்பி வந்து 282.88 நியூட்டன் ஆர்பி, ஓகேவா, ஆர்பி. அடுத்து ஆர்சி வந்து ரியாக்ஷன் சி வந்து 40 நியூட்டன், அவ்வளோதான். இதுதான் ஆன்சர். ஓகே, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் சம்மு. ஓகே, ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எல்லாமே தெளிவாக தான் சொல்லியிருக்கேன். ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.